ஹாய், நான் உங்கள் கலை சைக்காலஜி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவே பரபரப்பாக யோசிச்சுட்டு வினோத் பகத்தோடைய தகுதி நீக்கத்தை பற்றி தான். ஆமாங்க, ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒலிம்பிக்கில் இறுதி வரையும் போயிட்டு அவங்கள தகுதி நீக்கம் ஜஸ்ட் ஒரு 100 கிராமுக்காக தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்கன்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி நிறைய சதி இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் பூஷன் அப்படின்ற அரசியல்வாதிக்கு எதிராக இவங்க பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்க. ஆக்சுவலி போலீஸ்காரங்க மூலிமா அந்த டெல்லியெலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டை தரதரெலாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பெண்களுக்கு எதுனா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க அப்பயே அவங்க சொல்லியிருந்தாங்க. மேபி எனக்கு இந்த மாதிரி நான் இதில் ஒலிம்பிக்கில் கலந்தும்போது என்ன மாதிரி பிரச்சனை கூட வரலான்ட்டு. பட் அது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அது உண்மையாக போயான்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கியூபா வீராங்கனை 82 தடவை அவங்க இதுவரையும் அவங்க கிட்ட நம்ம தோத்ததே கிடையாது யாருமே. ஸோ அவங்க ஜெயிச்சவங்க தான். ஸோ அவங்க கிட்ட ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியாவை சேர்ந்த வினோத் பகத் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போயிடுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஆக்சுவலி டெய்லியுமே அங்கே ஒலிம்பிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் செக் பண்ணுவாங்க. இவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா 53 கிலோவில் தான் இவங்க எப்பயுமே கலந்துப்பாங்க. இந்த தடவை 50 கிலோக்கான மல்யுத்த இதில் கலந்துக்கிட்டாங்க. பட் அந்த டெய்லி செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 கிராம் அதிகமாக இருந்தாங்க. அப்படின்றதுனால அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் தான். பிகாஸ் அந்த மருத்துவக்குழு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், வாட் எவர் ரீசன்ஸ், அதோடைய இது என்னன்னு நமக்கு தெரியாது, ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு. பட் இருந்தாலுமே இந்தியாவே இப்போ பிரதமர்லாம் பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, பிடி உஷா கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ ஒப்புதல் கொடுங்க, மறுபடியும் இது கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இட்ஸ் நெவர் பாசிபிள் இல்லையா? ஸோ இப்போ தகுதி நீக்கமும் பண்ணிட்டாங்க அவங்கள. அது மட்டுமே இல்லாமல் அவங்களுமே விலகல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கடைசி ஒரு பதிவு போட்டிருக்காங்க, இவ்வளோ வருஷமாக நான் போராடினேன், இதுக்கு மேலே இல்லைனா முடியாது, என்கிட்ட சத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுடிஞ்ச ஒரு பதிவு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்தியா ஜெயிச்சிரும்ன்ட்டு யாராவது சதி பண்ணுறாங்களான்னு தெரியல, இல்லை ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ சாதிக்கணுமான்னு நம்மளை சதி பண்ணுறாங்களான்னு தெரியல, இல்லை ஏன்னா இது அவங்க ஒருத்தவங்க ஜெயிச்சா நம்ம நாடே ஜெயிச்ச மாதிரி தானே. ஸோ யாரோ பண்ணுற விஷயமா கூட இருக்கலாம். பட் எல்லாருக்குமே தோன்ற விஷயம் அதுதான். ஒருவேளை அந்த அரசியல்வாதி கிட்ட சண்டை போட்டதுனால, பிரச்சனை பண்ணதுனால இப்படி பண்ணியிருக்கலாமான்னு கூட நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத இழப்பு, ஒரு பெரிய தோல்வினே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்காமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சால் மேபி சோஷியல் மீடியாவால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.